ஹாய் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் அளவு ப்ளவுஸ் வச்சு ஜாக்கெட் வெட்டுறது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க அதை பார்க்கலாம். ப்ளவுஸை பொறுத்தளவுங்க மொத்தம் 4 பார்ட்டாக இருக்கும். இந்த பார்ட்டில் நம்ம ப்ளவுஸோட பேக் தட்டு எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ப்ளவுஸோட அகலத்துக்கு பொறுத்து நீங்கள் துணியை 2ஆக ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு கீழே ஒரு கோடு கிழிச்சிங்க ஒரு 2 இன்ச் அளவுக்கு. ஏன் அப்படின்னா அது கீழே மடித்து தைக்கிறது. ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு, அதாவது அட்டம்லேருந்து ஷோல்டர்லேருந்து இந்த பாட்டம் வரைக்கும் கோடி கிழிச்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளவுஸை நீட்டாக க்ளீனாக சுருக்கலாமே மடித்து எடுத்துக்கிட்டு ஷோல்டருக்கு 2 மார்க் பண்ணிங்க அதோட அகலத்துக்கு. ப்ளஸ் முதுகு இறக்கம் இந்த பக்கம் ப்ளவுஸோட அகலத்தை பார்த்திங்களா, டோட்டல் அகலத்தை நல்லா இழுத்து பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு சுருக்கம் வராமல் கரெக்டாக நீட்டாக வரும். ப்ளஸ் ஹைட்டு, அதாவது அக்களோட ஹைட்டு எல்லாத்தையும் வரைஞ்சி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா க்ளீனாக மார்க் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே நீட்டாக கொடுங்க. 2 கிராஸ் கோடு 2 ஸ்ட்ரைட் கோடு கிழிச்சிக்கிட்டு இது வந்தீங்கன்னா முதுகுக்கு ஒரு ஆர்க்கு, அதேமாதிரி ஆம்ஹோலுக்கு ஒரு ஆர்க்கு. நம்ம முதுகை பொறுத்தளவு நம்ம இவங்களுக்கு சாதா முதுகு வைக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப் வச்சுக்கிறோம். சில பேர் முக்கோணம் சைடு கேட்கலாம், வி கேட்கலாம். அது என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டும்போது சரி எப்பயுமே துணியை சுருக்கம் இல்லாமல் மடித்து அழகாக வச்சிங்க. முடிஞ்சால் அயன் பண்ணிங்க. அப்படி பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் நீட்டாக வரும். பேக் தட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. தயவுசெய்து சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் சொல்கிறேன், கம்பல்சரி உங்கள் எல்லாருக்குமே நான் வீடியோ போடுவேன். யாரும் வருத்தப்பட வேணாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். வணக்கம்.